ஆலடிப்பட்டியான் இப்போது 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் இனிய தருணங்களை மேலும் தித்திப்பாக்க. பிச்சாவரம் சுற்றுலா மையத்தில் படகுகளில் மழை நீர் தேங்கி இருப்பதன் காரணமாக படகுகளில் இருந்து பாதுகாப்பாக என்ஜின்கள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி இருக்கிறது. முதல்ல அது தொடர்பான காட்சிகளை பார்ப்போம். அந்த பிச்சாவரம் சுற்று வட்டார பகுதிகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது காட்சிகளையும் பார்ப்போம். பிச்சாவரம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு சுற்றுலா தலம், வார விடுமுறை அப்படிங்கிறதுனால மக்களுடைய எண்ணிக்கை எப்படி இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் மழை பொழிவு அந்த பகுதியில் இருப்பதன் காரணமாக அதிக எண்ணிக்கையிலான மக்கள் அங்கே வந்திருக்கிறாங்களா, அங்கே இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி விவரிக்கிறார் எமது செய்தியாளர் கண்ணதாசன். அதை பார்ப்போம். டிட்வா புயல் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் ரெட் அலர்ட் விடுத்த நிலையில் நேற்று முதல் தற்போது வரை பரவலாக மழை என்பது பெய்து வருகிறது. லேட்டான காற்றும் வீசி வருகிறது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய காட்சி பிச்சாவரம் சுற்றுலா மையத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வரீங்க. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா 15 மோட்டார் படகு மற்றும் 35 துடுப்பு படகுகள் உள்ளன. தொடர் மழையின் காரணமாக சுற்றுலா பயணிகள் இங்கே வருவதற்கு மழை விடுமுறை அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்க இந்த படகுகள் நீரில் தொடர் மழையின் காரணமாக நீரில் மூழ்கி சேதமாகும் என்பதால் இந்த படகுகளை வந்துட்டு ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அந்த இன்ஜின் படகுகளை வந்துட்டு இன்ஜின் படகுலே பொருத்தப்பட்டிருந்தால் படகு தண்ணீரில் மூழ்கும் பட்சத்தில் இன்ஜின் சேதமாகும் என்பதால் அந்த இன்ஜின்கள் பாதுகாப்பான முறையில் சுற்றுலாத்துறை ஊழியர்கள் மற்றும் நிர்வாகத்தின் சார்பில் அகற்றி பாதுகாப்பான இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அதே போல் பார்த்தோன்னாக்கா இந்த லைஃப் ஜாக்கெட் அந்த சுற்றுலா பயணிகள் இந்த ஆற்றுக்குள்ள படகு சவாரி செய்யும்போது பாதுகாப்பான முறையில் செல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த சாதனங்களும் பாதுகாப்பான முறையில் எடுத்து வச்சுருக்காங்க. குறிப்பாக இந்த கடலூர் மாவட்டத்தில் பிச்சாவரத்தில் பார்த்திங்கன்னா இந்த அலையாத்தி கடைகள் நிறைந்த இந்த பிச்சாவரம் சுற்றுலா மையத்தில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் விடுமுறை நாட்களில் சுற்றுலா செல்வது வழக்கம். ஆனால் தொடர் மழை காரணமாக தற்போது இந்த சுற்றுலா மையம் சுற்றுலா பயணிகள் வருகை இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுகிறது. எப்படி இருந்தாலும் கூட விடுமுறை நாட்கள் என்பதால் காலையிலிருந்து சுமார் 20க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இந்த பகுதியில் வந்து சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்திருக்காங்க. இந்த சுற்றுலா மையம் இன்று மூடப்பட்டிருக்கும் என்ற ஒரு அறிவுறுத்த பிறகும் அவர்களுக்கு தெரியவில்லை என்று கூறலாம். தற்போது இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். எப்போதுமே களை கட்டும் இந்த பிச்சாவரம் சுற்றுலா மையம் தொடர் மழையின் காரணமாகவும் புயல் எச்சரிக்கை காரணமாகவும் தற்போது வெறிச்சோடி காணப்படும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தந்தி டிவி செய்திகளுக்காக சிதம்பரத்திலிருந்து செய்தியாளர் கண்ணதாசன். பிச்சாவரத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சுற்றுலா தலம். குறிப்பாக வார இறுதி நாட்களில் அங்கே சுற்றுலாவுக்கு வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை பொதுவாகவே அதிகரித்து காணப்படும். ஆனால் மழை பொழிவு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த பகுதிகளுக்கு மக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்படக்கூடிய சூழலில் மக்கள் கூட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது பிச்சாவரம் படக்குழாம் அப்படிங்கிறது களத்திலிருந்து வரக்கூடிய தகவலாக இருக்குது. தித்வா புயலை பொறுத்த வரைக்கும் இப்போ டெல்டா மாவட்டங்களில் அதி கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்ம எப்படி இருக்குது மழை பொழிவு நிலவரம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்குறோம். மயிலாடுதுறையில் பார்த்தோம், விளைநிலங்கள் அப்படியே சேதமடைஞ்சிருக்கக்கூடிய காட்சிகள். விவசாயிகள் கடுமையான கவலையிலையும் வேதனையிலையும் உறைந்து போயிருக்கிறாங்க. அதை பார்க்க முடிஞ்சுது. காரைக்காலை பொறுத்த வரைக்கும் கடல் சீற்றம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அங்கே அந்த கடற்கரை பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு உபகரணங்கள் இந்த காற்றினுடைய வேகத்தினாலையும் அந்த சீற்றத்தின் காரணமாகவும் முறிந்து போகக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் பார்த்துட்ருக்குறோம். இப்போ மரக்காணத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். மரக்காணத்தை பொறுத்த வரைக்கும் காலையிலேருந்து பெரிய அளவில் மழை பொழிவு அப்படிங்கிறது இல்லை, லேசான மழை தான் இருந்திருக்கு. அப்படின்னாலுமே கூட சற்று நேரத்திற்கு முன்னாடி அங்கே மழையினுடைய தீவிரம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறதையே பார்க்க முடிஞ்சுது. அதே போல பிச்சாவரத்தில் என்ன நிலவரம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஆலடிப்பட்டியான் இப்போது 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் இனிய தருணங்களை மேலும் தித்திப்பாக்க.